வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா புதினா சிக்கன். ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்காக நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா, பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், 1/2 லெமன், garam மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கூடவே நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இதுலேயே லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத நல்ல தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கைப்பிடி நிறைய புதினா எடுத்திருக்கேன். மல்லித்தழை அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன்ல உப்பு சேர்த்துருக்கோம். அதனால வெங்காயம் வணங்குற கலவை நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சிடலாம். சிக்கனில் விடுற தண்ணியே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ சிக்கன் 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டே இருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சுவையான புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.